ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழ் அப்படிங்கிறதுல எலிசான தாய் கிழவி முயற்சி பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். படத்தோட கதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆராய்ச்சி புதுசாக பார்க்குறாங்கன்னா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஒன்றால் கதை பார்த்தீங்கன்னா நம்ம கிழவி இருக்கு. அந்த கிழவி வந்து ஒரு கிராமத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த கிழவி மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பேர பிள்ளையில வேறு ஊரில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கிழவிக்கு சொத்து மதிப்புலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கிழவி வந்து அந்த கிராமத்தை ஃபுல்லாக ஒரு லோன் கொடுத்து வச்சுருக்குது நிறைவேற்றிட்டு. அதுக்கப்புறம் அந்த கிழவி காலங்காலத்தில் வசூல் வாங்குறதுக்காண்டி வரும். வரலன்னா அந்த வசூல் வாங்கும்போது கேட்கும்போது அந்த அந்த காசு குடுக்கலன்னா, அந்த கிழவி புடிச்சு திட்டி விட்டுரும் கைஸ். அதனால அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அந்த ஒரு பயம் இருக்குது. அந்த ஏரியால வந்து அந்த தாய் கிழவி எப்படி காலங்காத்தால வரும்னு சொல்லிட்டு அந்த நெறைய பேர் ஒளிஞ்சுக்கிருவாங்க. நெறைய பேர் பயப்படுவாங்க. ஒரு நாள் கட்டத்துல அந்த தாய் கிழவி எங்க இருந்தாலும் ஒளிஞ்சிருந்தாலும் அந்த தாய் கிழவி வந்து என்ன பண்ணும்னா, அந்த புடிச்சு அந்த காசு வாங்கிரும் எப்படியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து அந்த தாய் கிழவிக்கு முடியாம போகுது. அதுக்கப்புறம் பேர பிள்ளைக வராங்க அந்த பாட்டிய பார்க்கறக்காண்டி. அதுக்கப்புறம் சொத்த பிரிச்சு குடுன்னு கேட்கறாங்க அந்த கிழவிட்டருந்து. செத்த பின்னாடி என் சொத்தை எடுத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சு ஒரு ப ஒரு தூசி கூட உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மூஞ்சில அடிச்ச மாரி அந்த கிழவி சொல்லிடுது அந்த பேர பிள்ளைகிட்ட வந்து. அதுக்கப்புறம் அந்த ஊர் ஜனம்லாம் அந்த கிழவிக்கு பயப்படுவாங்க இல்லையா? அவங்க வந்து அந்த கிழவி செத்துரணும்னு அப்படி சொல்றாங்க. ஏன்னா அந்த கிழவி செத்தா தான் அந்த காசு மறுபடியும் கேட்காம இருப்பாங்களே, அதுக்கு வேண்டிட்டு பயப்படுவாங்க அந்த ஊர் ஜனங்கலாம். அதுக்கு வேண்டி தான் அந்த ஊர் மக்கள் வந்து சாகுன்னு சொல்லிட்டு அந்த கிழவிக்கு சாவு கும்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிழவி செத்துச்சா இல்லையா, அந்த படத்தோட கதை கேஸ் படம் ஃபுல்லாக ஃபேமிலிக்கு சேர்த்த சென்டிமெண்ட் படம். காமெடியாக இருந்துச்சு. இந்த மூவிஸ் பிடிச்சாங்க ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த படத்தோட கதை கேஸ் அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் இன்ட்ரெஸ்ட்டாக போயிருச்சுன்னா உங்களுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க. பை கைஸ். அதுக்கப்புறம் மூவிஸை ட்ரை பண்ணி பாருங்க. பை கைஸ்.